வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். ஏற்கனவே நம்ம பாடியில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக புரியும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஒரு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் 1.5 இன்ச்சு எடுத்து நான் கீழே வந்து மார்க் பண்ணிடுறேன். 1.5 இன்ச்சு வந்து நம்ம மடக்கி அடிப்போம் இல்லையா, அதுக்கு நான் 2 ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறேன். என்னோடய அளவு தான் 2 ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறேன். உயரம் 13 இன்ச்சு எடுத்திருக்கோம். அப்போ அரை இன்ச்சு சேர்த்து 13.5 வைக்கணும். ஓகேங்களா? 13 இன்ச்சு எடுத்திருக்கேன். அரை இன்ச்சு சேர்த்து 13.5 இன்ச்சாக நம்ம வச்சு மார்க் பண்ணணும். 13.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் இந்த சைடு அந்த சைடு 13.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு இருக்குது. 14 இன்ச்சு எடுத்தோம்னா 14 இன்ச்சு வந்து நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. எனக்கு 8 இன்ச்சு கழுத்தோட இறக்கம் வந்து 8 இன்ச்சு கொடுத்துருக்கேன். கழுத்தோட இறக்கம் வந்து 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டேன். கழுத்தோட அகலம் வந்து எனக்கு வந்து ரொம்ப அகலமாக தேவைப்படாது. அதனால் நான் வந்து ஒரு 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் வந்து நான் வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட அகலம் 2, ஷோல்டர் வந்து 3, மொத்தம் 5.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அப்போ 11 இன்ச்சு தான். 3 இன்ச்சு வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். நம்ம ஷோல்டர் அளவு எடுத்தோம்லையே அதில் 3 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன் நான். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எடுக்கிற அளவில் ஒரு 3 இன்ச்சு கம்மி பண்ணி கட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஷோல்டர் அளவில் உங்களுக்கு கழுத்தோட அகலம் கூட வேணும்னா நீங்கள் அகலம் கூட வச்சுக்கலாம். இப்போ இங்கே 5.5 வச்சோம்னா அதே 5.5 வச்சு நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். இப்போ இங்கே 5.5 இன்ச்சு வச்சுருக்கோம்ல, அதே போல் ஆம்கோல் இறக்கத்துக்கும் 5.5 வச்சு ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். இதுக்கு 1.25 இன்ச்சு கொடுத்து 1.25 இன்ச்சு கொடுத்து நான் இந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு வரைகிறேன். ஓகேங்களா? வரைஞ்சிட்டு இப்போ கழுத்து 2.5 இன்ச்சு வச்சு பாக்ஸ் போட்டுக்கிறேன். 2.5 இன்ச்சு வச்சு பாக்ஸ் போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ அதில் வந்து நம்ம ரவுண்டு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு கொடுத்துக்கலாம். இப்போ ரவுண்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு அகலம் வந்து 32 இன்ச்சு வந்துச்சு இல்லையா? 32 இன்ச்சோட ப்ளஸ் 4 இன்ச்சு கூட்டினா 36 இன்ச்சு. அப்போ 36 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுத்தா 9 4 36. அப்போ 9 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு, இது சாதா ப்ளவுஸ்னால லூஸ் கொடுக்கும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி 8.25 மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 9 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் லூஸ் கொடுக்குங்கிறதுனால இந்த ப்ளவுஸ்னால உள்ளர வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி 8.25 மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 8.25 மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 8.25 வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து 14 இன்ச்சு. அப்போ 7 இன்ச்சு. இது 1/4 இன்ச்சு குறைச்சிட்டேன். எனக்கு வந்து ஷோல்டர் வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து 14 இன்ச்சு. அப்போ அதில் பாதி 7 இன்ச்சு வரணும். அந்த 7 இன்ச்சு இதில் வருதான்னு நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கரெக்டாக இந்த மாதிரி மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்படியே வச்சு பாருங்கள்.
கரெக்டாக 7 இன்ச்சு வருது இதில் எனக்கு. ஓகேங்களா, இதில் வந்து 7 இன்ச்சு வருது. அப்போ அது போக 2 இன்ச்சு நம்ம தையலுக்கு எடுத்தாச்சு. அதாவது ஜஸ்ட்டு வந்து 36 4 இன்ச்சை சேர்த்தோம்னா அதை வந்து நம்ம 4ஆல் வகுக்கும்போது 9 இன்ச்சு வரும். அந்த 9 இன்ச்சை நான் வச்சு மார்க் பண்ணிட்டேன். ஆனால் இது சாதா ப்ளவுஸ்னால ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி 8.75 மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிக்கிறேன். ஓகேங்களா, இந்த செஸ்டோட அகலம் வந்து 8.75 நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, 8.75 மார்க் பண்ணியிருக்கேன். அது போக 2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன். இப்போ இடுப்பு சுற்றளவு அளவு 27.5. 27.5னா 28 நம்ம கணக்கு பண்ணிக்கிடுவோம். அடிக்கும்போது நம்ம அந்த 27 தான் நம்ம அடித்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது 27 தான் வரணும். இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சுனால 28 நான் கணக்கு பண்ணிக்கிறேன். 28 4ஆக பிரித்தோம்னா எவ்வளோ? 28 வந்து 2 பங்காக பிரித்தோம்னா 14 இன்ச்சு. அப்போ அந்த 14ல் பாதி எவ்வளவு? 7. அந்த 7 இன்ச்சை இங்கே வச்சு மார்க் பண்ணுறேன். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையல் டாட்டுக்கு விடுறேன், 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுறேன். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட்டு. கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன், ஷோல்டர் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சிலர் வந்து ஜஸ்ட்டு 6ஆல் வகுத்து இது பண்ணி அது வைப்பாங்க, ஷோல்டரு இறக்கம் இதெல்லாம் வைப்பாங்க. நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்குவேன். அது வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக வகுத்து கணக்கு பண்ணி ஆல்ட்ரு போடுறவங்க போட்டுருவாங்க. எல்லாராலையும் படிக்காதவங்களும் இது பண்ண தெரியாதவங்களும் பார்ப்பாங்க. அவங்களால வந்து இந்த மாதிரிலாம் வகுத்து பெருக்கி கூட்டி போட முடியாது. அதனால் இந்த மாதிரி நம்ம இது வந்து ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கிறது. இப்போ இதை நம்ம பேக்கை கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஜஸ்ட்டாக 4ஆல் வகுக்கிறோம். 4 இன்ச்சு ஆட் பண்ணி அதை 4ஆல் வகுக்கிறோம். நீங்கள் 4 இன்ச்சு ஆட் பண்ணால் 4 இன்ச்சு ஆட் பண்ணி 4ஆல் வகுத்து வர்றதை 9 இன்ச்சு வருது. அதில் 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ்னால நான் 1/4 இன்ச்சு குறைச்சி 8.75 வச்சுக்கிறேன். ஆம்கோல் ரவுண்டுக்கு வந்து ரவுண்ட் போடுறதுக்கு 1.25 இன்ச்சு வச்சு நான் ரவுண்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதை கரெக்டான இடத்துல அரைக்காத்து போகுது. 8.75 மார்க் பண்ணேன் இல்லையா, அதில் வச்சு அரைக்காத்து போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ ஃப்ரண்ட் பேக் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ரா எட்ஜஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரா எட்ஜஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஹெம்மிங் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டேன். எனக்கு கையோட உயரம் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன்? 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். கையோட உயரம் 5.5. அப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணுறேன். கையோட உயரம் வந்து 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். அடிங்கை சுற்றளவு வந்து 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். கையோட உயரம் 6 இன்ச்சு, அடிங்கை சுற்றளவு வந்து 2.5 இன்ச்சு. இப்போ நான் வச்சு சும்மா மார்க் பண்ணுறேன். அது கரெக்டாக வந்து அப்படியே அதை வச்சுக்க வேண்டியது, இல்லைன்னா நம்ம இது மாற்றிக்கணும். ஓகேங்களா, இப்போ கையோட அகலம் வந்து 10.5. கையோட அகலம் வந்து 11. 10.5. அதை 1/2 இன்ச்சு லூஸுக்கு வேணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அப்போ 11 வரும். 11னா 5.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கை சுற்றளவு வந்து 5.5. அதை இங்கே வந்து 6 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, அடிகை சுற்றளவு
மேட்ச் ஆகி 7 இன்ச்சு தானே, இந்த கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. அதாவது இங்கே கீழே 5.5 வச்சுருக்கேன், 5.5 வச்சுருக்கேன். மேலே நமக்கு நான் அடிங்கை சுற்றளவு எடுத்திருக்கேன். அடிங்கை சுற்றளவு வந்து நான் எடுத்திருக்கேன் 13 இருக்குது. அதில் பாதி எவ்வளோ, 13 13ல் பாதி 6.5. அந்த 6.5 இங்கே வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே 5.5 6.5, அப்போ 1 இன்ச்சு தான் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அடிங்கை சுற்றளவு. ஓகேங்களா, அடிங்கை சுற்றளவு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதில் வந்து 7 இன்ச்சு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸுக்கு நம்ம அடிங்கை சுற்றளவு எடுத்துக்கணும். எடுக்கலைன்னா இந்த இதுலேருந்து 1 இன்ச்சோட எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கிடலாம் நம்ம. ஓகேங்களா, அடிங்கை சுற்றளவு எடுக்க தெரியாதவங்க இந்த கீழே ஸ்லீவ் ரவுண்டு அகலம் இருக்குல்ல, அதோட ஒரு மேலே வரும்போது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து அடிங்கை சுற்றளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. இப்போ நான் இந்த அடிங்கை சுற்றளவுக்கு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணேன் இல்லையா, இப்போ இதில் வந்து எனக்கு கரெக்டாக 6.5 இன்ச்சில் கரெக்டாக சரியாக வரல, கம்மியாக இன்னும் தேவைப்படுதுன்னா நான் கீழே இறக்கியிருக்கணும். இல்லை கரெக்டாக வெளியே போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கணும் இந்த அடிங்கை சுற்றளவு போகுதா. இப்போ எனக்கு நான் குறிச்சதில் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ 7.5ல் பாதி 3.25 வைக்கணும். 3.25 வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு நம்ம போட்டாச்சு. இவ்வளோதாங்க ஸ்லீவ் வந்து இவ்வளோதான். இப்போ அதில் வந்து ஒரு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். அதாவது குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சுங்க. இவ்வளோதாங்க ஸ்லீவு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பூராத்தையும் இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டரில் மேலே நாச்சு போட்டுக்கலாம். நாச்சு போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம குடஞ்சி வெட்டிக்கணும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு அடிங்கை சுற்றளவு நீங்கள் 2.5 இன்ச்சு வச்சு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதில் கரெக்டாக மேட்ச் ஆகலைன்னா ஒன்று திருப்பி இறக்கி போட்டு பார்த்துக்கோங்க. இல்லை எங்கனுக்குள்ளே கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு டேப்பை வச்சு நீங்கள் அளந்து பார்த்துட்டு அவனுக்குள்ளே அடிங்கை சுற்றளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ இவனுக்குள்ளே ஒரு அரைக்காத்து போட்டுலாம். இப்போ ஸ்லீவும் முடிஞ்சாச்சு நமக்கு. ஓகேங்களா, அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். கிராஸ் கட்டிங் தான் போட போகிறேன். யாருக்கா நேர் கட்டிங் வீடியோ வேணும்னு சொன்னால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அளவு வச்சு நேர் கட்டிங்கில் வந்து உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, நேர் கட்டிங்னா நேராக போட்டு கட் பண்ணுறது, அவ்வளோதான். ப்ளவுஸை நாளாக மடித்து போட்டு கட் பண்ணிக்கலாம், இல்லை தனியாக கூட நம்ம நேர் கட்டிங் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் வேணுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இந்த புறம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பட்டிக்கு வந்து எப்பயும் 3 இன்ச்சு வைப்பேன் இல்லையா, அந்த 3 இன்ச்சை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ மார்க் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக்கை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஆம்கோலும் ஸ்லீவும் கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்த்து 5.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அந்த 5.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மேலே அதே ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு வச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு.
இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து லைட்டாக குடஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி குடஞ்சி வெட்டியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து நீங்கள் வேணால் ஒரு ஒரு 1 இன்ச்சு கூட வைக்கக்கூடாது. நம்ம அதை காட்டில் 3/4 இன்ச்சு வச்சு நீங்கள் இங்கே வந்து இங்கேருந்து வந்து ஒரு 3/4 இன்ச்சு வச்சு குடஞ்சி வெட்டுறதுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி 3/4 இன்ச்சு வச்சு குடஞ்சி வெட்டிக்கோங்க. நான் வந்து 3/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு வச்சு அதாவது 1 இன்ச்சு வச்சு 1/4 இன்ச்சு மட்டும் குடஞ்சி வர மணிக்கு குடஞ்சி வெட்டியிருக்கேன். ஓகேங்களா? லைட்டாக குடஞ்சாச்சு. ஒரு 1/4 இன்ச்சு தான் முன்ன காட்டில் பின்னாடியை காட்டில் முன்னாடி இருந்து ஒரு 1/4 இன்ச்சு தான் குடஞ்சிருக்கேன் நான். ஓகேங்களா? இப்போ முன்னாடி டாட்டோட உயரம் வந்து 11.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 12.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 6 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இப்போ ரவுண்டு போட போகிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் போட்டாச்சு. இது சாதா ப்ளவுஸ்னால லூஸ் கொடுக்கும். அதனால் என்ன செய்றீங்க, ஒரு 1/2 இன்ச்சு வச்சு வச்சுக்கோங்க. வச்சு அதை வந்து நம்ம இங்கிட்டு கிராஸாக 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 12.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. முன்னாடி இறக்கம் வந்து 12.5 இன்ச்சு வச்சுருக்கோங்க. அதை கோடு போட்டாச்சு. அதுலேருந்து முன்னாடி வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நிப்பிள் பாயிண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அது எவ்வளோன்னு பார்க்கணும். நிப்பிள் பாயிண்ட் வந்து 7.5, இப்போ 3.25. ஓகேங்களா? ஒரு 1/4 இன்ச்சு தையல் சேர்த்து 4 இன்ச்சாக வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கேயும் மேலேயும் ஒரு 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு. இங்கிட்டு ஒரு 1.25, அங்கிட்டு ஒரு 1.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதாவது முன்னாடி உயரம் வந்து 12.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அளவு எடுத்தது வந்து 11.5 இன்ச்சு. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 12.5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஸ்ட்ரைட் கோடு போட்டேன். அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த நிப்பிள் பாயிண்ட் நிப்பிள் டு நிப்பிள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது 7 இருந்துச்சு. அப்போ 3.25 வைக்கணும். 3.25னா ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 4 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 4 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டு ஒரு 1.25, அங்கிட்டு ஒரு 1.25 வச்சு நம்ம இதை வந்து கிராஸாக இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ எடுக்க வேண்டிய அளவெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இதை நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து நமக்கு வெளியே வர மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி கிராஸாக கோடு கொடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 1/2 இன்ச்சு தான், இந்த காட்டில் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வெளியில் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது புரியலைன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.
நான் உங்களுக்கு வந்து திருப்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இப்போ நேராக கிராஸ் அப்படி கொண்டு போய் கீழே வரைக்கும் கொண்டு போயிடக்கூடாது, இதோட முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணி நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ சரியானதெல்லாம் கரக்காத்து போட்டுடலாம். எங்கெங்கே நம்ம டாட் பிடிக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக அரைக்காத்து போட்டுடலாம். இந்த மாதிரி அரைக்காத்து போட்டாச்சு. டாட்டோடு இங்கே ஒரு 1.5 இன்ச் வச்சு இந்த டாட்டு இந்த மாதிரி வரும். அடுத்து இதில் வந்து ஒரு 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டாட் வந்து இங்கே வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி டாட் வந்து எனக்கு இந்த ஷேப்பில் வரும். ஓகேங்களா? இவ்வளோதாங்க ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது. பார்த்துக்கோங்க. இப்போ பட்டி நம்ம கட் பண்ணணும். இப்போ இதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். மூணு இன்ச் இருக்குது. இந்த ரெண்டாவது அரைக்காத்து போட்டுக்கோங்களே, அங்கே வச்சு பார்க்குறேன் 9.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா? பட்டியோட அகலம் வந்து எனக்கு 9.5 இன்ச்சு. பட்டியோட அகலம் வந்து 9.5 இன்ச்சு. முதல்ல இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டியோட முன்பட்டியோட உயரம் வந்து 4.5 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? இங்கே கீழே வந்து 2.5 இன்ச்சு 3.5 இன்ச்சு வைக்கிறேன். சென்டரில் வந்து 3.5 இன்ச்சு வைக்கிறேன். பட்டியோட அகலம் வந்து 9.5, ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு வச்சு 10 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. இடுப்பு சுற்றளவு வந்து ஒரு சைடுக்கு வந்து 7 இன்ச்சு தான் வரும். ஓகேங்களா? அப்போ 7 தான். அப்போ 7 இன்ச்சு 7னா 8, 9, 10. பட்டியோட அகலம் வந்து 10. கரெக்டாக வந்துச்சுங்களா? இது நம்ம அளவு எடுத்து கட் பண்ணுறதுனால. பின்னாடி வந்து 4 இன்ச்சு, பின்பட்டியோட உயரம் வந்து 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். அதை வந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இவ்வளோதாங்க. பட்டி வந்து இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இது முன்னாடி வர பக்கம் இந்த மாதிரி ஆஃப் கொடுத்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அளவெடுத்து இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னும் ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு நான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.